உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுதும் கூட கர்த்தர் இயேசு சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து இலவசமாய் கிருபையாய் நமக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பையும் சரி, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தேவைகளை பெற்றுக்கொள்ளுகிறதும் சரி, பிறகு நமக்கு விரோதமாக இருக்கிற பிசாசுடைய கிரிகளை அழித்து எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்து இயேசுவுக்கு சாட்சியாய் வாழுகிறதை பற்றி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த 2 செய்தியில் பிசாசுடைய முக்கியமான ஒரு ஆயுதம் அவிசுவாசம். இன்றைக்கு இந்த உலகத்து சூழ்நிலைகளையும் மனிதர்களுடைய பேச்சையும் பிசாசு தானே நமக்குள்ளே பேசுகிற அந்த கொடுக்குற எண்ணங்களையும் வைத்து நமக்குள்ளே அவிசுவாசத்தை உண்டாக்குகிறான். விசுவாசம்னா என்ன? சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கும் என்று நம்புவதே விசுவாசம். நான் மறுபடி சொல்கிறேன், சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கும் என்று நம்புவதே விசுவாசம். இப்பொழுது நீங்கள் பார்த்தால் இந்த உலக சூழ்நிலைகள் இதில் கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் லேசில் நல்லா வாழ முடியாதுங்க, எல்லாம் எதிர்ப்பாக இருக்குது அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அது உண்மைதான். எல்லா விதத்திலும் இந்த உலகம் கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் எதிர்க்கிறது. அது ஒரு விதத்தில். அப்புறம் சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம். அங்கே இஸ்ரவேல் தேசத்தார் வெளியே புறப்பட்டு வந்தபோது எகிப்து தேசத்திலிருந்து, எகிப்து தேசத்தில் பார்வோனும் சேனையும் கொடுமையான ஆட்கள். அதிலிருந்து விடுதலையாகிறதுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை. ஆனால் கர்த்தர் மோசையை அனுப்புகிறாரு. மோசையை அனுப்புனா மோசை சொல்கிறான், அங்கே போய் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, வேறு யாராவது அனுப்புங்கன்னெலாம் சொல்கிறான். ஏன்னா பார்வோனுடைய அந்த மிலிட்டரி அது பெரிய பயங்கரமானது. அதிலிருந்து யாரும் தப்பெல்லாம் முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் பாட்டுக்கு எங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலாம் விடமாட்டாங்க. அதனால் அந்த பார்வோனுடைய பிடியிலிருந்து கர்த்தரை எப்படி விடுதலை ஆக்கினார். அந்த பார்வோன் பார்வோனும் எகிப்தியரும் அவ்வளோ பயங்கரமான கொடுமையான ஆட்கள், அவற்றிலிருந்து தப்ப முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை இஸ்ரவேலுடைய இருதயத்தில் பார்க்குறோம். ஏன்னா பார்வோனை பார்க்குறாங்க, எகிப்தியரை பார்க்குறாங்க, நம்மளால் தப்ப முடியாது. சரி, அப்படியே 10 வாதையை உண்டாக்கி கர்த்தர் ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டா வழியில் செங்கடல் நிற்குது. செங்கடல் பின்னாடி பார்வோனுடைய சேனை. அம்பிடுத்தான் கதை முடிஞ்சு போச்சு. அதாவது சூழ்நிலை என்ன சொல்லுகிறது, உங்கள் கதை முடிந்து போய்விட்டது. அப்புறம் வெளியே அதெல்லாம் தாண்டி வந்தால் தண்ணீர் இல்லை. அப்படியே தண்ணீர் இருக்குதுன்னு பார்த்தாலும் தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. ஒன்றும் பிழைக்க முடியாது. சூழ்நிலையில் பாருங்கள், பிழைக்கவே முடியாது. அப்புறம் சரி, கர்த்தர் தண்ணீரை கொடுத்தாரு. தண்ணீரை கசப்பான தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தாரு. அப்புறம் வழியில் போனால் சோறு இல்லை, ஏன்னா சாப்பாடு இல்லை. உண்மைதான், அங்கே சாப்பாடு இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் அவங்கெல்லாம் கூப்பாடு போடுறாங்க. கடைசிக்கு மண்ணாவை கொடுத்தாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே எகிப்து தேசத்தில் வெள்ளை பூண்டு, வெங்காயம், நம்ம கறியெல்லாம் சாப்பிட்டோமே, இங்கே ஒன்றும் இல்லையே, இந்த மண்ணா இது என்னத்துக்கு என்று சொல்லி
வேறு சாப்பாடே இல்லை, எப்படி கிடைக்கும் அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க. மோசைகிட்ட முறையிடுறாங்க. மோசையும் போய் கர்த்தர்கிட்ட இந்த மாதிரி ஆகிப்போச்சு கதை அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறாரு, நாளைக்கு பாரு உனக்கு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வாய் வழியாக சாப்பிட்டு மூக்கு வழியாக முட்டுற வரைக்கும் நான் உங்களுக்கு இறைச்சி தரேன் அப்படின்னு அவர் வாட்டுக்கு சொல்லிவிட்டார். இவன் ஐயையா ஆண்டவரே, நீங்கள் வாட்டுக்கு என்னத்தையும் சொல்லிவிட்டீங்க, இங்கே இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் அடித்தா கூட அந்த இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பத்தாதே, நீங்கள் வாட்டுக்கு சொல்லிவிட்டீங்க அப்படின்னு. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறா, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காது என்று பார் அப்படின்றாரு. அது ஒரு விதத்தில் பார்த்தா அது நடக்குது. ஆனால் என்ன நினைக்கிறாங்க, இது எப்படி உண்டாகும், நாளைக்கு இறைச்சி தேவையான நாள் கிடைக்குமா, அது எப்படி, எங்கே இருக்குது, என்ன இருக்குது, கிடைக்காது. மனநிலையை பற்றிலாம் இப்போ மோசைக்கே அப்படியே அவன் பதறி போயிட்டான். ஐயோ, நீங்கள் வாட்டுக்கு என்னத்தையும் சொல்லி விட்டீங்க. அப்புறம் பார்த்தா காடை வந்து விழுகுது. அது சொல்கிறாரு, உன் வயிறு பெருசா என்னுடைய வல்லமை பெருசா பாரு அப்படின்னு சொல்லி தின்ன விடுறாரு. தின்றாங்க, அவதிப்பட்டு அவசரமாக தின்னாங்க. அதனால் அவர்கள் சாப்பிட்டு மூக்கு வழியாக வர வரைக்கும் சாப்பிட்டாங்களாம். அதனால் கர்த்தர் கோவம் வந்து கொஞ்ச நேரம் அடித்தாருன்னு போட்டிருக்கு. அப்போ சூழ்நிலைகள் என்ன சொல்கின்றன, நமக்கு கர்த்தருடைய வழியில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லுது. அப்புறம் இந்த பொல்லாத உலகத்தில் நாம் பொய் சொல்லாமல் எப்படிங்க பிழைக்கிறது அப்படின்னு அப்படி ஒரு எண்ணம் வருகிறது. அப்புறம் இந்த உலகத்தார் மாதிரி கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து நடந்தால் தான் நம்மளும் பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுன்றது அது முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்கிறாங்க. அதனால் அநேகர் ஓரளவுக்கு அந்த உலகத்தோடு ஒத்து போகிற சில காரியங்களையும் நாம் பார்க்க தான் முடிகிறது. அதாவது பிசாசு இந்த பூமியை, இந்த உலகத்தை, இந்த உலக மனிதர்களை பாவத்தில் போட்டு தனக்கு அடிமையாக வைத்து ஒரு சமுதாயத்தை, உலகளாவிய ஒரு சமுதாயத்தை உண்டாக்கியிருக்கிறான். எல்லாரும் பாவம் செய்து தான் ஆக வேண்டும், பாவம் செஞ்சால் தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி வச்சுருக்கான். இதிலேருந்து பிசுறு கூட நான் விலக முடியலை. ஏன் 1-2 பேர் ரட்சிக்கப்படுறாங்களே, அவங்களுடைய பாடு எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ரட்சிக்கப்படுறேன்னாக்க பாடு அதிகமாக இருக்குது. அப்புறம் அதாவது பாவம் மன்னிக்கப்பட முடியுமா அப்படின்னு, பாவமாவது மன்னிக்கப்படுறதாவது அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் பரிகாரம் பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்போ சூழ்நிலைகள் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய சித்தத்தின்படி எதுவும் செய்ய முடியாது, பாவம் இல்லாமல் வாழ முடியாது, ஜெயமாக வாழ முடியாது அப்படின்னு சூழ்நிலைகள் சொல்லுகின்றன. அப்போ சூழ்நிலைகள் பேசுகிறது. இஸ்ரவேலர் வந்து போய் அந்த தேசத்தை பிடிச்சிக்கங்கன்னா, வேவு பார்க்க போன ஆட்கள் வந்து அங்கே ராட்சதர்களை கண்டோம், அவங்க கண்களில் நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், நாங்களே எங்களுடைய கண்களில் வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கிறோம், அங்கெல்லாம் போய் எல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ போ, தேசத்தை தருவேன். அப்போ இந்த உள்ளத்தில் இருக்கிறது என்னது, நீ போ, கர்த்தர் தேசத்தை கொடுக்குறாருன்னு. ஆனால் வெளியில் என்ன தெரியுது, அது முடியாதுன்னு. இப்போ நான் சொன்னேன், பிசாசுடைய முக்கியமான ஆயுதங்களில் ஒன்று அவிசுவாசம். நம்முடைய இருதயத்தில் எதையாவது பொய் சொல்லி நம்மளை கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் ஆக்கிறது. எதையாவது பேசுவான், என்னத்தையாவது பேசிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காது, அதெல்லாம் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் இருந்து முன்னேற முடியாது அப்படின்னு எதையாவது சொல்லி வச்சிடறான். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்பாமல் போயிடுறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் போகிறது தானே அவிசுவாசம். விசுவாசம்னா என்ன, சூழ்நிலைகள் எவ்வளோ எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நடக்கும் என்று நம்புவதே விசுவாசம். அப்போ அவிசுவாசம் என்ன, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோதான் சொல்லியிருந்தால் கூட சூழ்நிலையை பார்த்தா அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது தான் அவிசுவாசம். இப்படி அவிசுவாசங்கிற ஒரு ஆயுதத்தை பிசாசு பயன்படுத்துகிறான். இந்த அவிசுவாசங்கிறது எப்படி ஒரு பெரிய ஆயுதமாச்சுன்னு பார்த்தா, நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுபடி நடக்கட்டும்னு கர்த்தர் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை செட் பண்ணி வச்சுருக்கிறார்.
இப்போ உங்கள் வாஷிங் மிஷினில் நீங்கள் போய் துணியெல்லாம் போட்டு அதுக்கான சோப் வாட்டர்லாம் போட்டுட்டிங்கன்னா அது சுற்றி பார்த்துட்டு இத்தனை நிமிஷம் ஓடும் அப்படி சொல்லுது. அப்புறம் ஓடுது. அப்புறம் அலசிட்டு மறுபடி புளியுது. அப்புறம் புளிஞ்சு மறுபடி தண்ணி எடுத்து அது அலசிட்டு மறுபடி புளிஞ்சு கொடுக்குது. புளிஞ்சு முடிஞ்சவுடனே மணி அடிக்குது. முடிச்சிட்டேன், வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு மணி அடிக்குது. நீங்கள் கொண்டு போய் துணியையும் சோப்பு வாட்டரையும் போடுறீங்க, கடைசிக்கு ஆன் பண்ணி விட்டுறீங்க, அவ்வளவுதான். ஆனால் அதான் எல்லாம் பார்த்துக்குது. எப்படி? அதெல்லாம் அங்கே செட் ஆகிருக்கு. அது சாதாரண துணிக்கு என்னது, சாஃப்ட் கிளாத்துக்கு என்னது, கெட்டியான பேண்ட் கிளாத்துக்கு எவ்வளவு, பெட்டிங்க்கு எவ்வளோ நேரம் அது ஓடணும், அதில் தண்ணி எவ்வளவுக்கு எடுத்துக்கணும், அதெல்லாம் அதே கணக்கு பண்ணிக்கிறது. அதெல்லாம் செட் ஆகிருச்சு. அதுபோல் ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா அது நடக்கும், நம்பலைன்னா அது நடக்காது அப்படின்னு கர்த்தர் செட் பண்ணி வச்சிட்டார். புதுசாக இன்னுமே செட் பண்ணலை. புதுசாக இன்னுமே நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க சிலுவைக்கு போகலை. அவர் சிலுவைக்கு போனப்போ எல்லாம் முடிச்சிட்டார். எல்லாம் முடிந்ததுன்னார். எல்லாம் தான் உனக்காக எல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்கேன், நீ விசுவாசிச்சேன்னா அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றாரு. எல்லாவற்றையும் சம்பாதித்து இதோ உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஜெயத்தை வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், சுகத்தை வைத்திருக்கிறேன், பொருளாதார ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். நல்ல திறந்த மனதோடு தெளிந்த புத்தியோடு இந்த பூமியில் நல்ல சாட்சியாக ஆண்டவருக்காக வாழ, ஆவிக்குரிய ரீதியில் ஜெயம் எடுக்க, பிசாசுடைய கிரியைகளை அழிக்க, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற, இது எல்லாவற்றையும் நான் உனக்கு எல்லாமே செஞ்சு அங்கே வச்சுட்டேன்றார். அப்புறம் ஜெபம் பண்ணுறது, ஜெபம் ஒரே ஒரு தடவை தான் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு என்ன ஜெபத்தை கேட்டுட்டு அது கேட்காம போச்சா? ஒரே ஒரு தடவை கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். கேட்டது அவருக்கு சித்தமாக இருந்தால் உடனே கிராண்ட் எடுத்து அங்கே இருக்கு பாரு எடுத்துக்கான்னு. எடுக்கிறது மட்டும் விசுவாசத்தினால் எடுக்கணும். விசுவாசத்தோடு கேட்கணும், விசுவாசத்தோடு எடுத்துக்கிறணும். பாருங்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இலவசம்தான், ரட்சிப்பு இலவசம்தான், ஆனால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படி எழுதியிருக்கு. அப்போ எவ்வளோ என்ன நன்மையானாலும் விசுவாசித்தா கிடைக்கும். இப்போ உன்னுடைய சுகத்துக்காக கரையம் செலுத்திட்டேன், நான் சுகமாக்கிட்டேன்னு நம்பு, அது சுகம் வந்துடும் அப்படின்றாரு. சுகமாக்கிட்டேன்னு நம்புறதா? வியாதி இவ்வளவு பெருசாக இருக்குது, வயிறு இவ்வளவு கலக்குது, உடம்பு வலிக்குது, கை கால் விலக மாட்டேங்குது, எல்லாம் காலு கையால் வலிக்குது, நடக்க முடியல, எப்படி சுகமாக்கிட்டீங்கன்னு நம்புறது? அப்போ என்ன சொல்லுது சரீரம்? என்ன சொல்லுது? இன்னும் வியாதி இருக்குது. சரீரம் என்ன சொல்லுது? அந்த வியாதி பெருசாக இருக்குது. சரீரம் என்ன சொல்லுது? ஒன்றும் லேசில் விடுதலை ஆகாது. சரீரம் என்ன சொல்லுது? ஆஸ்பத்திரிக்கு போ. சரீரம் என்ன சொல்லுது? ஆஸ்பத்திரியில் போனவர்ப்பா டாக்டர் இதையாதின்னு சொல்கிறார், அவ்வளோதானே, அப்போ முடிஞ்சு வச்சா அப்படின்னு சொல்லுது. அப்போ லேசில் நம்ம பிழைக்க முடியாதா அப்படி? அப்போ சரீரத்து மூலமாக என்ன உங்களுக்கு சொல்லப்படுகிறது? நீங்கள் லேசில் பிழைக்க மாட்டீங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய சுகத்துக்கான, உன்னுடைய நல்வாழ்வுக்கான சகலத்தையும் சிலுவையிலே நான் சம்பாதித்து உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது எல்லாவற்றையும் விசுவாசித்து எடுத்துக்கொள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ விசுவாசித்து எடுத்துக்கொள்கிறத விட்டுட்டு வேறு கெஞ்சி மன்றாடி உபவாசம் போட்டு கண்ணீர் விட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஒரு நாள் உபவாசம், 10 நாள் உபவாசம், அப்புறம் காப்பி குடிச்சு உபவாசம், காப்பி குடிக்காமல் உபவாசம், என்ன போட்டாலும் ஒன்றும் நடக்காது, நடக்கலை. அதை நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. ஆனால் அவர் கேட்டது என்னது? விசுவாசி பெற்றுக்கொள்வாய், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு கடவுது. ஆனால் இந்த பிசாசு என்ன பண்ணி வச்சுட்டான்? நமக்குள்ளே அவிசுவாசத்தை கொண்டு இருதயத்தை பூரா நிறச்சிவிட்டான். சூழ்நிலையை பார், பிள்ளைகள்லாம் அட்மிஷன்லாம் கிடைக்காது, அப்புறம் நல்லா அது ஒன்று படிக்கிற அளவுக்கு இதெல்லாம் புத்தியெல்லாம் இல்லை, அப்புறம் எல்லாம் படித்து பார்த்தாக்கா வேலை அதெல்லாம் லேசில் கிடையாது, அப்புறம் சரி பொண்ணு மாப்பிள்ளை அதெல்லாம் கிடைக்காதுங்க அப்படின்னு, சரி சர்ச்சு தொடங்கலாமா ஒரு இடம் தேடணும்னா அதெல்லாம் திட்டுக்கள், ஊருக்குள்ளே போய் இடம் தேடாத, ஊரை விட்டு வெளியே போய் தேடு. இப்படி எதையாவது அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ எல்லாம்
தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் எரிகோவுக்கு வந்தபோது எரிகோவின் கோட்டைகள் அடைக்கப்பட்டிருந்தன. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் வரும்போது அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் முன்பாக எல்லா கோட்டைகளும் அடைக்கப்பட்டு தான் இருந்தன. பத்தாவதுக்கு அந்தந்த ஊர் மக்கள் இஸ்ரவேலரோட யுத்தத்துக்கு தான் வந்தாங்க. கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலரை கொல்றேன்னு வந்தாங்க. பத்தாவதுக்கு பிழைய மாதிரி ஆட்களெல்லாம் அந்த பாலாக் ராஜாவை கூப்பிட்டு விட்டு அவன் சொல்கிறான், இந்த ஆட்டில் பிழையாமினி ஒரு சாபம் போட்டு வை, அப்படியாவது நான் போய் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கடைசிக்கு பிழையாம் சபிக்க போனால் கடைசிக்கு கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக்கி விட்டார். அது வேறு. ஆனால் பாலாக்கு என்ன தெரிஞ்சு சபிச்சிடலான்னு, இஸ்ரவேலருக்கு இவ்வளோ பெரிய பயங்கரம்னு. ஆனால் கர்த்தர் எல்லாத்துலேயும் கூட இருக்கிறாருங்கிறது உண்மையாக இல்லையா? இப்போ சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கின்றன. சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ரட்சிக்கப்படாத மனிதர்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அப்புறம் பிசாசு நம்மகிட்ட நேரடியாக பேசுகிறப்ப அதெல்லாம் உன்னுடைய அளவுக்கு தக்கது நினை, நீ எந்த ஊரில் பிறந்த, என்ன வம்சத்தில் பிறந்த, உன்னுடைய படிப்பு என்ன, உன்னுடைய புத்தி என்ன, ஏதோ ஒரு வேலையை செஞ்சு பொழைச்சிக்க, படிக்கிறலாம் போய் என்ன படித்து கிழிச்ச அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்முடைய இருதயத்தில் உண்டாக்குகிறான். அப்போ அந்த எண்ணங்கள் எல்லாம் முடிவில் என்ன செய்யுது? இந்த உலகம், பிசாசு, மக்கள் எல்லோரும் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய இருதயத்தில் ஒரு அவிசுவாசத்தை உண்டாக்குகிறது. அவிசுவாசம்னா என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காது அப்படி சொல்கிறது தான் அவிசுவாசம். ஆனால் விசுவாசம்னா என்ன? சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படியே சகலமும் நடக்கும் என்று நம்புவதே விசுவாசம். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிற நம்முடைய சுகம், நம்முடைய வீட்டார், நம்முடைய பிள்ளைகளுடைய சுகம், அதுக்காக நம்ம ஜெபிக்கிறப்ப இது எல்லாம் ஜெபம் பண்ணால் மட்டும் சுகமாகுமா, வெறுமனே ஜெபத்தினால சுகமாயிருமா அப்படின்னு ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு நினைவு இருக்குது பார்த்தீங்களா? அது அவிசுவாசம். அப்புறம் அது மீறி போனால், மிஞ்சி போனால் ஆஸ்பத்திரிக்கு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டா அதில் பொழைச்சிக்க, அது ஏதோ கொஞ்ச நாள் தற்காலிகமாக ஒரு உதவி செய்யும்ல, போய் பொழைச்சிக்க அப்படின்னு. அப்படியே அதுக்கு மேலே போனாக்க ஆப்ரேஷன்லாம், அங்கே அட்மிட் ஆகி ஆப்ரேஷன்லாம் பண்ணணும். சரி பண்ணிக்க, இருக்கிற காசெல்லாம் போயிடும். அப்படி அதுவும் வாழ்க்கை ஆஸ்பத்திரி வாழ்க்கையாயிரும். அப்போ அது ஏதோ ஒரு ஆப்ரேஷனை பண்ணிட்டு வந்தால் கூட சரி, அதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக நல்லா வாழலாமா, அதெல்லாம் பேசாத, ஏதோ கொஞ்ச நாளைக்கு வாழ்க்கையை தாக்காட்டலாம், அவ்வளவுதான். அப்போ மக்களுடைய மனநிலை என்ன? சுகமாக முடியாது, தேவன் கொடுக்குற சுகத்தை பெற முடியாது. அது வச்சிருக்கிறார், அவர் சிலுவையில் நமக்காக சம்பாதித்தார். அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள் அப்படி தான் எழுதியிருக்கு. அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள்னு எழுதும்போது, குணமாயிட்டீங்கன்னு எழுதும்போது நமக்கு அதெல்லாம் ஆகிறதுக்கு வழியே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் பிசாசோடைய பெரிய ஆயுதம். நமக்குள்ளே அவன் ஒரு அவிசுவாசத்தை விதைத்து அதை வளர்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய மனதிலே அவிசுவாசத்தை விதைத்து அதை வளர்த்து கொண்டிருக்கிறான். விசுவாசம் எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையை கேட்டால் விசுவாசம் வரும். இப்போ பிசாசு பேசுகிறத கேட்டால் அவிசுவாசம் வருது. ஒரு பெரிய போட்டி தானே. நம்முடைய இருதயத்தில் ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் இருந்து நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கிறார். என் வார்த்தையை கேளு, நட, பிழைச்சிக்கிருவ அப்படின்னு. அப்புறம் இந்த உலகத்தில் என்ன சொல்லுது? இதெல்லாம் அப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குமா? பைபிளை தூக்கிட்டு நடந்தால் பைபிள்னா சோறாக போட்டுரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையே கர்த்தருடைய வார்த்தையில் தான் இருக்குதுங்கிறத ஒருத்தரும் உணரலை. நாம் அதை அறிந்து உணர்ந்து கர்த்தர் கேட்ட விதத்தில் நம்முடைய இருதயத்தை அப்படி கொஞ்சம் செட் பண்ணி திருப்பி சரியாக வைக்கணும். கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. வானம் பூமி மாறி போகலாம், ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மாறாது.
அதன் எழுத்தோ, இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை அது எழுத்தோ எழுத்தின் உறுப்போ மாறாது என்று, வானம் பூமி மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாது என்று சொல்லுகிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வந்துட்டால் அது நடந்துரும் அப்படிங்கிறார். இப்போ அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது? அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். நீங்கள் மருந்து மாத்திரையெல்லாம் இல்லை, அவருடைய வார்த்தையினாலே சுகமாகிறத பாருங்கன்றார். ஆனால் மனதில் அதுக்கு முடியலை, அது முடியாதுன்னு அதுக்கு சுகத்துக்கு எதிர்ப்பான எண்ணங்கள் மனதில் அதிகம். நம்ம வீட்டு ஆளுகளே இல்லை, போய் ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணாக்க இத்தனையும் போய் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். 5 லட்ச ரூபாயை பெருசாக நினச்சி கொண்டு போய் கொடுத்து சுகமாக்கிட்டு வந்துடலாம். எப்பேற்பட்ட ஹார்ட் அட்டாக்கு, போக்குவரத்து எல்லாத்தையும் கூட சரி பண்ணிட்டு வரலாம். ஸ்ட்ரோக்கு அதையும் கூட சரி பண்ணிட்டு வர்றாங்க. அப்புறம் இன்னும் பல வியாதிகள்லாம், கேன்சர்லாம் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதெல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிறகு வியாதி அதுக்கப்புறம் வர்றதில்லையா? அதுக்கப்புறம் சாவு வர்றதில்லையா? இதை இன்றைக்கி யோசித்து பாருங்கள். நம்முடைய மனதில் எப்பேற்பட்ட ஒரு போராட்டம் நடக்குதுங்கிறத கவனித்து பாருங்கள். இந்த போராட்டம் என்னது? கர்த்தர் என் வார்த்தையை கேட்டால் நீ பொழைச்சிக்கிருவேன்னு பிசாசுன்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, சூழ்நிலையை பார் அப்படின்றான். அப்போ சூழ்நிலையை தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கும்போது இந்த சூழ்நிலையும் சரி, பிசாசு கொடுக்குற எண்ணங்களும் சரி, எல்லாம் பொய். இப்போ நம்ம சரீரத்தில் வியாதி இருக்கலாம், இருக்கிறது உண்மை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட்டால் வியாதி காணாமல் போயிடும். பிசாசு நம்மளை தாக்கிறது உண்மைதான், ஆனால் எதிர்த்து நல், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். அப்போ பிசாசுடைய தாக்குதல்கள் நிறையா இருக்குது, வியாதிகள் இருக்குது, ரொம்ப போராட்டம், அதெல்லாம் உண்மை. ஆனால் அது பொய். ஏன் பொய்? இயேசுவின் நாமத்தில் எழுத்துனா இதெல்லாம் ஓடி போயிடும். இப்போ பொய்யை உண்மை மாதிரி ஆக்கிட்டான் பார்த்தீங்களா பிசாசு அநேக பொய்களை சொல்லி இதுக்கு மேலெல்லாம் நல்லா ஏன் ரட்சிக்கவே போட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன், நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டதுனால அதை ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கு மேலே நல்ல வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல பிள்ளைகள், கீழ்ப்படிந்த பிள்ளைகள், நற்குணசாலியான பிள்ளைகள், நல்ல சாட்சியான வாழ்க்கை, அதெல்லாம் பேசாதேன்றான். உன்னுடைய குடும்ப பின்னணியை பாரு, என்னத்தை சம்பாதிச்சு வச்சுருக்க, உன்ட்ட என்ன காசு கனி இருக்குது, என்ன மோட்டர் சைக்கிள், காரு எல்லாம் இருக்குதா, நீ எல்லாம் என்ன செய்ய போகிற அப்படின்னு ஏதோ இருக்கிறத வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிட்டே இரு அப்படின்னு இந்த பிசாசு அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்முடைய இருதயத்தில் விதைக்கலை? விதைச்சானா இல்லையா? நம்ம அப்படியெல்லாம் நினைக்கிறோமா இல்லையா? அப்போ அப்படியெல்லாம் நினப்பு வர்றது வேறு, ஆனால் அப்படி தாங்கன்னு முடிவு பண்ணுறது வேறு. அப்படி தான் முடிவு பண்ணிட்டா அப்போ அந்த அவிசுவாசத்தில் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க. அந்த அவிசுவாசத்தில் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க. பிசாசு கொடுக்குற மனநிலை தானே அது அவிசுவாசம். அந்த பிசாசு கொடுக்குற மனநிலையில் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க. இந்த பிசாசு கொடுக்குற மனநிலை என்னது? அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் பற்றி பைபிள் என்ன சொல்லுது? எபிரேயர் 3வது அதிகாரத்தில் 12-13, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளே இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். என்னது? அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளே இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். இந்த அவிசுவாசம் இருக்கக்கூடிய இருதயத்தை பற்றி கர்த்தருடைய கணக்கு என்னது? பொல்லாத இருதயம். ஏன் பொல்லாதது? பிசாசு கொடுக்குற வார்த்தையை நம்புது, பிசாசு சொல்கிற வார்த்தையை நம்புது, அதனால் பொல்லாத இருதயம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவங்க நல்ல இருதயம் உள்ளவர்கள், சுத்த இருதயம், தெளிந்த புத்தி, திறந்த மனது, தெளிந்த புத்தி, நல்ல மனது, சந்தோஷம், சமாதானம் நிறைந்ததாய், அது கர்த்தருக்கு ஏற்ற இருதயம். ஆனால் அவிசுவாசம் இருக்கக்கூடிய இருதயம் பொல்லாத இருதயம். ஏன்?
அந்த பொல்லாத பிசாசோடைய ஐடியாவெல்லாம் கேட்டு சேர்த்து உள்ளுக்க வச்சுருக்குது. அது அவன் கொடுக்குற யோசனையெல்லாம் உள்ளுக்க வச்சுருக்கு. யார் பொல்லாதவன் கொடுக்குற யோசனையெல்லாம் இவங்க கொண்டு உள்ளே வச்சுக்கிட்டு ஒன்றும் வாழ்க்கையில் தேராது அப்படின்னு நினைக்கிறாங்களே, அந்த மாதிரி இதர இருதயத்தை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார், இது பொல்லாத இருதயம் என்று. அப்படிப்பட்ட பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? நீ கர்த்தரோட வார்த்தையை நம்ப முடியாட்டே நம்புன்றார். இந்த நம்ப முடியாட்டே நம்புன்னு சொல்கிற விஷயத்தில் ஆபிரகாம் தான் ஒரு பெரிய நல்ல எடுத்துக்காட்டு. ஆபிரகாம் வயதாயிருச்சு, அவனுக்கு 99 வயசாயிருச்சு, சாராளுக்கு 89 வயசாயிருச்சு. அவங்க பிள்ளை பெற்றுக்கொள்கிறதுக்கான சரீர பலன் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. வயோதிகம். இன்னுமே கணவன் மனைவி சேர்ந்து பிள்ளை பெற்றுக்கிற முடியாது அப்படின்னு உலகம் சொல்கிற மாதிரி நமக்கு நடக்காது அப்படின்னு அப்படி நிலைமையில் இருக்கிறாங்க. சரீரத்தை பார்த்தா இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நேரம் எதிர்மாறானது அல்லவா? நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், ஈசாக்குன்னு பேர் வை, அவனுக்கு இந்த தேசத்தெல்லாம் நான் கொடுப்பேன், அவனுடைய சந்ததியில் இயேசு வருவார், அந்த இயேசு கிறிஸ்து மூலம் உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படும், உனக்குள்ளே பூமி எங்கும் ஆசை இருக்குன்னு அவர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறதுக்கு இங்கே மனசில் சரீரம் அப்படி செத்து போச்சு, பிள்ளையை பெற்றுக்கிற முடியாதுங்கிறது ஆப்போசிட்டாக இருக்குல்ல. அப்போ அந்த பிசாசு என்ன செஞ்சிட்டான், சூழ்நிலையை இவ்வளவு நாள் ஆச்சு, வயசு 99 ஆச்சு, அப்புறம் உனக்கு பலனெல்லாம் போச்சு, நீயாலும் சரி சாராயாலும் சரி பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்ற அந்த தோற்றம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்பவே முடியாது, பிள்ளையாவது பெற்றுக்கிறதா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அப்படி நிலைமைக்கு போன ஒரு பாடு. அப்புறமேல் கர்த்தர் என்னமோ பேசினாராம், திடீர்னு விசுவாசிச்சிட்டான். என் சரீரம் எப்படி இருந்தாலும் சரி கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுப்பாருன்னு விசுவாசி அல்லே லூயான்னு பாட்டு பாடியிருந்திருக்கான். அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தினானா வாலிபன் திரும்பிச்சான், அவன் ஈசாக்கை பெற்றுக்கொண்டானான். இது என்னங்க இது? வாலிபன் திரும்பிச்சான், ஈசாக்கை பெற்றுக்கொண்டானான். இது பைபிளில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் தாவீதின் குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாருக்கும் ரட்சிப்பு, இப்படி ஒன்று இருக்கிறப்ப ஆபிரகாமுக்கே பிள்ளையெல்லாம் போனால், அப்போ அவனுடைய வாழ்க்கையில் உண்டான அவன் எதிர்கொண்ட அவிசுவாசத்தை மேற்கொண்டு இருக்கிறான். அவன் அந்த அவிசுவாசத்தை மேற்கொண்ட போது ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையை பார்த்திங்கன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், வாக்கு தத்தங்கள், அது எல்லாவற்றுக்கும் விரோதமாக இருக்கிறது. சூழ்நிலைகள் விசுவாசத்துக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன், கழுவுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போலாகிறது அப்படின்னா எப்படி திரும்ப வாழ வயது போலாகிறத பற்றி வரைக்கும் சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறப்ப நான் இதை நம்பி ஆபிரகாம் எப்படி சாதித்தானோ அதுபோல் நான் சாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். கர்த்தரை அவருடைய வசனத்தை நமக்கு முன்பாக வைத்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களெல்லாம் பின்னாக தள்ளிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் என்று, கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய வார்த்தை அதை நிறைவேறும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், முன்னேறுகிறேன் என்று சொல்லி முன்னேறி நீங்கள் ஜெயத்தை பெறும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது